ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா டிஜிட்டல் ப்ராசஸர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா 5th வீடியோ. ஓகேவா, உங்களோட இன்ஜினியரிங் சிலபஸில் லாஸ்ட்டாக வந்து சம் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே, ஸோ நீங்கள் டிப்ளமோக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டிப்ளமோ சிலபஸ் அப்ரோச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ என்னென்ன டாபிக் அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 8255 5379 57 இது எல்லாமே வந்து குட்டி குட்டி டாபிக் தான், ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒரே வீடியோலேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8255 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம்லம்மா, டிஎம்ஏன்னு ஒன்று பார்த்துருக்குறோம்ல, அதுவுமே இன்டர்ஃபேஸ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா 8255. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ரொம்ப டஃப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் தான். ஏன் அப்படின்னா உன்னோட சிலபஸ்லேயே 8255க்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ப்ரோக்ராமபிள் பெரிபரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி உனக்கு இன்டர்ஃபேஸ்னால் என்னங்கிறது தெரியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் படிக்க போகிறது எல்லாமே நம்ம இன்டர்ஃபேஸ் தான். உங்களுக்கு அந்த டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னா எம்படட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அவங்க டிசைன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எம்படட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேர்டில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கம்யூனிகேஷனாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், கனெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ சேனல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் இல்லை அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுவோமா. ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிவைஸு இன்னொரு டிவைஸோட இன்டர் கனெக்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ அதுக்காக ஒயர் வச்செல்லாம் முறுக்க மாட்டாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஐசி பின்னால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இதை பர்டிகுலராக இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படி நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். அதாவது மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற நமக்கு ஒரு டிவைஸ் ஒன்று நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் ப்ராசஸர் அப்படிங்கிறது நமக்கு சிபியு, ஏஎல்யூ, தென் அப்புறம் இன்புட் அவுட்புட் டிவைஸ், மெமரி, இதெல்லாம் எனக்கு இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறது, அதாவது இன்டர்ஃபேஸ் பண்ணி தான் எனக்கு ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் ஆனது கிடச்சிருக்குன்னு சொன்னேன்னா. ஸோ இப்போ நம்ம படிக்க போகிற இன்டர்ஃபேஸ்லாம் எது கூட கனெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா. ஸோ அப்போ உங்களுக்கு என்னன்னா 8255 அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். மேம் நீங்கள் இன்டர்ஃபேஸ்லாம் சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் புரியல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுரு. இது வந்து ஒரு ஐசி, அவ்வளோதான். 8255ங்கிறது ஐசி. ஸோ இது வந்து என்ன ஒர்க் பண்ணுது, எது கூட கனெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ உனக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறான், 8255 அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராமபிள் பெரிபரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ இதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனே தேவையில்லை. பெரிபரல் அப்படிங்கிறது அடிஷ்னல் டிவைஸ் அப்படின்னு சொன்னேன் நான். பெரிபரல் அப்படின்னாலே என்னோட சிபியோட சுற்றி எதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோமோ அது பெரிபரல் டிவைஸ் அப்படின்னு. சாரி, ஸோ அப்படி பார்த்தனா எனக்கு இந்த 8255 அப்படிங்கிறது எனக்கு பர்டிகுலராக என்ன பண்ணுது அப்படின்னா இன்புட் அவுட்புட் டிவைஸை வந்து என்னோட அதர் டிவைஸோட கனெக்ட் பண்ணுறது. ஆனால் என்ன இருக்கும், சிபியோட இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று கார்லேட் ஆனால் மட்டும்தான் ஹோல் ப்ராசஸ் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போது பெரிபரல் இன்டர்ஃபேஸ் சிப்பு, அப்போ இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஐசி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இது என்ன எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா என்னோட இன்புட் அவுட்புட் டிவைஸோட அடிஷ்னல் டிவைஸ். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீ என்ன பண்ணுற, கீபோர்டில் இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அது உனக்கு எப்படி வந்து பாசிபிள் ஆகுது, அதாவது இங்கே கொடுக்குற உனக்கு அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரே எடுத்துக்கோங்க, கீபோர்டில் நீ இப்போ ஏதாவது ஒன்று சம்திங் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹவரையும் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது சடனாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளேயில் ஷோ ஆகுது. ஓகேவா, அப்போ ஒன்றுக்கு எனக்கு இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கிறதுனால தானே இங்கே கீழே கொடுக்குறேன், எனக்கு மேலே விசிபிள் ஆகுது. அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியுதா. ஸோ அப்போ பர்டிகுலராக எனக்கு 8255 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட இன்புட் அவுட்புட் டிவைஸை த்ரூ சிபியு வழியாக எதோட கனெக்ட் பண்ணும் அப்படின்னா பெரிபரல் டிவைஸோட. ஸோ அப்போ அந்த பெரிபரல் டிவைஸ் தான் எனக்கு என்ன அப்படின்னா ஏடிசி, டிஏசி, கீபோர்டு. மேம் இப்போ இங்கேயும் கன்வெர்ட்டர்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குமா. நம்ம உங்கள்கிட்ட ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், கிளாக் ஃப்ரீக்வன்சி கொடுப்போம். ஸோ அதெல்லாமே அந்த சிஸ்டம்க்கு புரிஞ்ச லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே படித்தோமா. ஸோ அப்போ அதனால என்ன அப்படின்னா ஏடிசி, டிஏசி இதெல்லாம் என்னோட பெரிபரல் டிவைஸ். ஸோ என்னோட இன்புட் அவுட்புட் டிவைஸை ஏன் மேம் பர்டிகுலராக இன்புட் அவுட்புட் டிவைஸை வந்து இந்த பெரிபரல் டிவைஸோட கனெக்ட் பண்ணுறோன்னா, ஆமாம்மா இப்போ நான் கீபோர்டுங்கிற வெளியில் இருக்கக்கூடிய பெரிபரல் டிவைஸோட இன்புட் டிவைஸை கனெக்ட் பண்ணாதான் இப்போ நான் ஹெச்ன்னு டைப் பண்ணேன்னா அது இன்புட்டாக எனக்கு எங்கே போகும், உள்ளே போகும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. ஸோ படிக்கும் போதே புரிஞ்சு படிங்க. ஸோ அப்போ பர்டிகுலராக 8255 அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா இந்த டாபிக்லாம் பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க,
ரொம்ப இன்டெப்த்தாக கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்பவே கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். டிஃபிகல்ட்டாக இருக்கணும்னா கேட் ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்கும். ஸோ நீ அதெல்லாமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொஷின் கேட்பாங்க. இப்போ அப்போ எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், எனக்கு ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. மைக்ரோ ப்ராசஸரில் கூட இன்புட் அவுட்புட் டிவைஸோட நான் எக்ஸ்ட்ரா பெரிபரல் டிவைஸை நான் கனெக்ட் பண்ணணும்னா த்ரூ இந்த ஐசி சிப் வழியாக 8255 வழியாக நான் கனெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 8086 இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்போ என்ன ஏடிசி அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பார்த்தோம்ல ஏடிசி. ஸோ இது எந்த பிட்டுங்கிறத கேட்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா 16 பிட் ஏடிசியை வந்து 8086க்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 8255ங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது 8086ஐயும் 16 பிட் ஏடிசியையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புரியுதுங்களாமா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சடனாக என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா 8255 அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8155ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்கள் என்ன சொல்லிடக்கூடாது, பிரிண்டிங் மிஸ்டேக்கு இதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. நமக்கு டாப்பிக்கில் 8255 தான் இருக்குது. அப்போ 8155ங்கிறது இல்லைங்கிறத நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. 8155யும் இருக்குது. ஆக்சுவலாக இதுவுமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கை தான் ப்ரொவைட் பண்ணும். அதாவது இன்புட் அவுட்புட் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான் 8155 அண்ட் 8255. ஓகேங்களா? இதை எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நேமை தான் மென்ஷன் பண்ணுவாங்கங்கிறது இல்லை, இன்டர்ஃபேஸை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்கங்கிறது இல்லை. இப்போ பார்த்தோன்னா உன்னோட சிலபஸில் வந்து 8253ன்னு இருக்கா, அதுக்கு அடுத்தது 8254னே ஒன்று இருக்குது. ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ மேட்ச் தி ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி உங்கள் சிலபஸில் இல்லாததையும் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? அதனால தான் உனக்கு சொல்கிறேன். எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா 8155 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கும்போது ரெண்டுமே எனக்கு என்ன அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஆனால் என்ன அப்படின்னா அங்கே ஸ்லைட்லி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது 16 பிட்னா அது 8 பிட் இருக்கும். இல்லைனா சில பின் இதில் இருக்காது, சில பின் இதில் இருக்கும். ஏன்னா நான் ஐசின்னு சொல்லிட்டேன்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, அதனால் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து எக்ஸாம்ஸுக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ 8255ங்கிறது உனக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இன்புட் அவுட்புட் டிவைஸோட எக்ஸ்ட்ரா டிவைசஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த சிப் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை 8155யும் இந்த ஒர்க்கை பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பின் நான் என்ன சொன்னேன், ஐசின்னு சொன்னேன். அப்போ அந்த ஐசி அப்படிங்கும் போது உள்ள எத்தனை பின் இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். மொத்தம் வந்து என்ன அப்படின்னா எனக்கு 24 பின்னு இருக்கும். அதாவது டோட்டலாகவே இன்புட் அவுட்புட் பின்னு வந்து 24 பின்னு இருக்கும். இந்த 24 பின்னு எப்படி டிவைட் ஆகிருக்கும்னா 3 டிவைட் ஆகிருக்கும். ஆமாப்பா, இதை 3 டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ 24 டிவைடட் பை 3 என்ன வரும், 8 3s are 24. ஸோ அப்போ 8 8 8 அப்படின்னா என்னென்னா மொத்தம் 24 பின்னு, அதை 8 8 3 டைம் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ன அப்படின்னா ஏபிசி அப்படிங்கிற போர்ட் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப பேசிக்கு. ஐசி அப்படின்னா மொத்தம் 24 பின்னு. 24 பின்னில் என்ன இருக்கும் அப்படின்னா 8 8 பின்னை வந்து அதாவது 8 பிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எத்தனை கிடைக்கும்னா 3 போர்ட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த 24ங்கிறது என்னன்னு கேட்பாங்க. ஸோ 24 பின்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது, இன்புட் அவுட்புட் பின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். புரியுதுங்களாமா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா பின்னுனாலும் லைன்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ 24 பேரலல் இன்புட் அவுட்புட் லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒட்டு மொத்தத்தில் இந்த ஐசியிலேருந்து எனக்கு என்னது 24 பின்னோட கனெக்ட் ஆகி அது மூலமாக தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ராசஸ் ஆனது நடக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான்ப்பா 8255ல் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா மேம்? அப்போ இவ்வளோ தானா கேட்பாங்கன்னா இப்போ இதை வச்சு வேறு மாதிரி கொஷின் கேட்டால் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். அது எப்படின்னா சொன்னது புரிஞ்சுதுன்னா உன்னால் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது உங்களால் நான் உனக்கு முதல்ல கொஷின் சொல்கிறேன், நீ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன ஆன்சர் வருங்கிறத ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாரு. இல்லாத பட்சத்துக்கு ப்ளே பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலாக கொடுக்காம உனக்கு நான் என்ன சொன்னேன், தியரிட்டிக்கலாக கேட்பாங்க, மேட்ச் தி ஃபாலோயிங்காக கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? அதை தவிர்த்து உனக்கு எப்படின்னா சம் மாதிரி கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 8255 சிப்பில் வந்து A2லேருந்து A7
ஏற்கனவே உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டேன் 24 ஆனால் 8 பின்னுன்னு சொன்னேன்னா அந்த 8 பின்னில் A2லேருந்து A7 வரைக்கும் ஐயோ மேம் இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லையே இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணுங்கள் 8 பின்னுன்னு நான் சொல்லிட்டேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா A2லேருந்து A7 வரைக்கும் எனக்கு என்ன ஆகுதான் 1ன்னு பிளிங்க் ஆகுதான் ஓகேவா அப்படின்னா அந்த அப்போ இது வந்து என்ன அப்படின்னா எதுக்குள்ளே வரும் ABC ஓகேவா ஸோ இப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன் 3ஆக டிவிஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன்னா ஸோ இப்போ ஏல ஒரு 8 பிட் இருக்கும் பியில் ஒரு 8 பிட் இருக்கும் சியில் ஒரு 8 பிட் இருக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போர்ட் சின்னு வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டாங்க போர்ட் சியில் A2லேருந்து A7 வரைக்கும் எனக்கு 1 எனக்கு பிளிங்க் ஆகுது இல்லைனா அந்த பிட்டோட வேல்யூ 1 அப்படின்னா அதோட அட்ரஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதுதான் கொஷின் ஓகே ஸோ இது நான் உங்களுக்கு டீச் பண்ணலை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு இதோட அட்ரஸ் என்னவா இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா இப்போ இதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க என்ன சொன்னேன் 8 பிட்டு ஓகேவா 8 பிட்டுனாலே கண்டிப்பாக எதுலேருந்து ஆரம்பிக்கும் A0 A1 2 3 4 5 6 7 ஸோ டோட்டலாக 8 பிட் இருக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 2லேருந்து தான் 1 2 3 4 5 6 7 8 ஆமாம் அப்போ இது வராது ஸோ அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும் மொத்தம் 8 பிட்டு தானே ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஓகே ஸோ இப்போ இதில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A2லேருந்து A7 வரைக்கும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து A2 to A7 அப்படிங்கும் போது நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் A1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் A2 to ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டாங்க ஒரே ஒரு பிட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பிட்டும் எனக்கு 1ன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை எனக்கு இந்த அட்ரஸே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அட்ரஸே விட்டுரு இப்போ நான் சொன்ன அட்ரஸே விட்டுரு A1 A2 A3 A4 A5 A6 A7 இப்போ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன வரும் டோட்டலாக 8 பிட்டு வரும் ஓகே எப்படி மேம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஐசி பின்னில் இவ்வளோதாமா இருக்கும் A1லேருந்து A7 வரைக்கும் தான் இருக்கும் உனக்கு புரியல அப்படின்னா 8255ன்னு போட்டு நெட்டில் சர்ச் பண்ணி இமேஜ் எடுத்தனா ஐசி பின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா நான் வந்து ஜென்ரலாக A0ல் ஆரம்பிச்சிட்டேன் A0ல் ஆரம்பிக்கக்கூடாது ஐசி வந்து உனக்கு A1ல் தான் ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ A1லேருந்து A7 ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா A2லேருந்து தான் எனக்கு 1ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கான் அப்போ இந்த பிட்டு எனக்கு என்னவா இருக்கும் டிஃபால்ட்டாக 0வாக தான் இருக்கும் இப்போ இதோட அட்ரஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ இதோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதை வந்து 4 பிரிச்சுக்கோங்க ஓகே இது 4 தென் அதுக்கு அடுத்தது வந்து என்னது A7 வரைக்குமா 0 1 2 3 4 5 6 7 8 ஸோ டோட்டலாக 8 பிட்டு கரெக்டுங்களா ஓகே ஸோ 8 பிட்டு மென்ஷன் பண்ணிட்டேன் ஒரே ஒரு பிட்டு மட்டும் அவன் கொடுக்கல ஸோ அதனால் அந்த இடத்துல நான் 0ன்னு போட்டுக்கிட்டேன் ஸோ அப்போ இதோட வேல்யூ எனக்கு என்னப்பா வரும் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கிறோம் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் ஓகேவா அவன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது C அதனால் போர்ட் சிக்கான அட்ரஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதோட வேல்யூ எனக்கு என்ன வரும் 8421 வச்சு எழுதுவோம்ல 8421 வச்சு அப்போ இந்த இடம் மட்டும் எனக்கு 0வாக இருக்குது அப்போ 10 14 வரும் இங்கே எனக்கு எல்லாமே 1 அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 15 வரும் ஓகேவா ஸோ 14 15 அப்போ இதை எப்படிப்பா அட்ரஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் 0க்கு அப்புறமே 9க்கு அப்புறமே 10 வந்ததுன்னா என்ன சொல்லுவேன் ஏன்னு சொல்லுவேனா அதே மாதிரி 11க்கு B 12க்கு C 13க்கு D 14க்கு E 15க்கு F ஸோ அப்படி பார்த்தா இங்கே 15க்கு F 14க்கு E ஸோ அப்போ இதுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்னா இதுதான் ஓகேங்களா ஸோ மெமரியில் வந்து இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஐசி சிப்பு இது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மெமரியில் என்ன கனெக்ட் ஆகிருக்குங்கும் போது எங்கள் மெமரியில் அது எப்படி போகும்னா இதோட அட்ரஸ் போகுமா ஸோ என்ன மாதிரி போகும்னா FE அப்படின்னு போகும் எப்போ போகும் இந்த அவன் சொல்லியிருக்க கண்டிஷனை நம்ம கொடுத்தா மட்டும்தான் போகும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது டஃப்பு ஐயோ அட்ரஸ்லாம் சொல்லியே கொடுக்கலேன்னு விட்டுறக்கூடாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா கொஷின்ஸ் இப்போ பாரு நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் போடும்போது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேவா ஸோ உனக்கு மேபி உனக்கு இந்த அட்ரஸ் குழப்புது அப்படின்னா எல்லாத்தையுமே விட்டுரு நான் உனக்கு என்ன சொன்னேன் 8 பிட்டுன்னு சொன்னேன் அதில் வந்து என்னென்னா ஒரு பிட்டு மட்டும் கொடுக்காம அடுத்த 2லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது எல்லாத்துக்கும் 1 1ன்னு போட்டுட்டு லாஸ்ட் ஒனுக்கு 0ன்னு போட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சானா ஈஸியாக போட்டுடலாம் புரியுதுங்களாப்பா என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா இவ்வளோ தான் வந்து என்ன அப்படின்னா 8255 ஓகே தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8253
ஓகேவா? இது என்ன இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். உன்னோட இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 5.3 மட்டும்தான்ப்பா கொடுத்துருப்பாங்க. பட் 5.4ஐயும் சேர்த்துக்கும். மேபி டிஃப்ரென்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தனா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல 8.2.5.3 வந்து என்னன்னு சொல்லிடுறேன். உன்னோட சிலபஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டைமர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 5.3 அப்படின்னாலே டைமர் கவுண்டர்னு ஞாபகம் வச்சுக்கோ. டைமர் அண்டு கவுண்டர். ஓகேவா மேம்? இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், அங்கே கிளாக் ஃப்ரீக்வன்சி சென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டைமர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இருக்கிற இதுலேயே டைமர் அண்ட் கவுண்டரோட ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க்கு. ஏன் அப்படின்னா டைமர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே டிலே ஆகாமல் அந்த க்யூவில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தேங்கி நிற்காமல் ஒவ்வொன்றையும் கிளியர் பண்ணுற ஒர்க்கு டைமரோடது. கவுண்டர் அப்படிங்கிறது என்னோட கிளாக் ஃப்ரீக்வன்சியை ஃப்ரீக்வெண்ட்டாக கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கும் என்னது கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு ஜென்ரேட் ஆக அதாவது கிளாக் ஃப்ரீக்வன்சி ரெக்வஸ்ட் 1 கொடுத்தோன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து 2 அதே மாதிரி. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகணும், கிளாக் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வெண்ட்டாக ஜென்ரேட் ஆகணும்னா கவுண்டர் அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதாவது எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டாக சைமல்டேனியஸாக நடந்தால் மட்டும்தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ டைமரை விட்டுட்டு கவுண்டர் மட்டும் இருக்குன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும், ஹோல்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 8.2.5.3ங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் டைமர். ஓகேவா? இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டைமர். ஓகேவா? இது வந்து இந்த 8.2.5.3 வந்து ஜஸ்ட் ஒரு டைமராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் தென் 8086 மைக்ரோ எல்லாத்துக்குமே டைமராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதோட ஆப்ரேஷனே வந்து என்ன அப்படின்னா எனக்கு டைமிங் அண்டு கவுண்டிங் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 16 பிட் ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன கொஷின் கேட்பாங்கன்னா 8ஆ 16ஆ 32ஆ இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், இது ஜஸ்ட் இன்டர்ஃபேஸிங் டிவைஸு. ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸிங் டிவைஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா என்னோட அந்த அக்யூரேட்டான டைமை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மேட்ச் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8.2.5.3 வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இங்கே கீழே கொடுத்துருக்கிறது என்னென்னா இது வந்து அந்த பின் டயக்ராம் தான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5.3ங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். 5.3ங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டைமரும் கவுண்டரும் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் டிவைஸ். அது எதுக்காகங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அதில் பார்த்தோன்னா பர்டிகுலராக கவுண்டர்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 இன்புட் பின்னு கிளாக்கு கேட்டு. மேம் இதெல்லாம் எங்கேருந்து மேம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ஜஸ்ட் 8.2.5.3ன்னு சொல்லி ஐசி டயக்ராமோ பின் டயக்ராமோ போட்டேன் அப்படின்னா உனக்கு இமேஜ் வரும் நெட்டில். அதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஐசி தானே அது? ஓகேவா? அந்த ஐசியில் என்ன இருக்குங்கிறத தான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது கொஷின் கேட்பாங்க. புரியுதாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்த்தோன்னா 2 இன்புட் பின் இருக்குது, கிளாக் இருக்குது, கேட் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி ஒரு பின் வந்து எனக்கு என்ன அப்படின்னா அவுட்புட் பின். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 16 பிட் கவுண்டராக ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா என்ன கொடுத்தா என்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதுவுமே ரொம்ப இன்டெப்த்தாக தான் கேட்பாங்க. பட் ஜஸ்ட் என்னங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், பின்னு என்னென்ன பின்னுன்னு சொல்லிட்டேன். 2 இன்புட் பின்னு, ஒரு அவுட்புட் பின்னு, அதில் கிளாக் அண்ட் கேட் பின்னும் இருக்குது. ஓகேவா? அதில் எதுக்காக அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உன்னோட இது வந்து மோடு 0ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. எது 8.2.5.3. இப்போ இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறது 5.3 தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது மட்டும்தான் உன்னோட சிலபஸில் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5.3 சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா எனக்கு மோடு 0ங்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா இதோட வேலையே என்னது, கவுண்டிங், கிளாக் பல்ஸை கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அப்போ மோடு 0ங்கிற பட்சத்துக்கு எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தியா கேட் பின்னு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு புரியலனா ஐசியை பார்த்துக்கோ, அதில் கேட்டுங்கிற ஒரு பின்னு இருக்கும். அந்த கேட்டு பின் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா லோவாக ஆரம்பிச்சிடும். எப்போ அப்படின்னா என்னோட கவுண்டர் வந்து டிக்ரிமெண்ட்டாக கவுண்ட் ஆகுது. அதாவது 1 2 3ன்னு கவுண்ட் ஆகாமல் எனக்கு கிளாக் பல்ஸ் வந்து குறையுதுங்கும் போது, டிக்ரிமெண்ட்டாக வருதுங்கும் போது கேட் பின் எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா லோவாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஒரு டைமில் ஃபைனலாக லோவாகி எனக்கு கவுண்டரே என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இது அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு மோடு 0ங்கிற மோடில் இருக்கும். எது, இந்த ஐசி வந்து மோடு 0ங்கிறதுல இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது கிளாக் பல்ஸ் டிக்ரிமெண்ட்டில் கிளாக் ஆகும், கேட் பின் வந்து எனக்கு 0ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு டைமில் கவுண்டர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹோல்ட் ஆகிட்டு, ஓகேவா, அதே மாதிரி அந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் எல்லாமே எனக்கு என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும்.
ஏன்னா எனக்கு கவுண்டரே ஸ்டாப் ஆகிடுச்சுங்கும் போது அப்போ டோட்டலாக எனக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இது ஹோல்ட் ஆகி அந்த கவுண்டர் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேட் பின் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, அதாவது கேட் பின் வந்து ஹைங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கிளாக் பல்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட்டாக எனக்கு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் 1 2 3 4 அப்படின்னு. இல்லை மேம் நீங்கள் சொன்னது எனக்கு புரியல அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீ ஸ்கிப் பண்ணிக்கும். இது வந்து என்ன அப்படின்னா 8253யோட ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். அப்போ நீ என்ன படிச்சிருக்கணும்னா உள்ளே நடக்கக்கூடிய ஐசியில் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ், ரெண்டுத்துக்குமான ஃபீச்சர்ஸ், 5354க்கான ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஓகேவா உனக்கு 54னா என்னன்னு தெரியணுமா? 54னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து என்ன அப்படின்னா அதுக்கான ரெண்டுத்துக்குமான ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்க முடியும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், 5354 ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போ மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பின்னு வித்தியாசத்தில் தான் ரெண்டும் டிஃபர் ஆகும். ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா எனக்கு டைமர் கவுண்டராக டிசைன் பண்ணுறதுக்காக ஒர்க் ஆகக்கூடியது தான். ஓகேவா? இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கோங்கப்பா. ஒரு நிமிஷம். ஸோ 53ன்னு வச்சுக்கோங்க. நிறைய இருக்குதுமா. பட் எக்ஸாமில் வந்து நீங்கள் இந்த இதை கவர் பண்ணாலே போதும். இதை தவிர்த்து கொஷின் கேட்டாலுமே உன்னால் புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ 53ன்னு வச்சுக்கோ. ஏன் 53 அப்படின்னா 8253ன்னு வச்சுக்கோ. ஏன் இதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு 0லேருந்து 2.6 மெகாஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு புக்கில் மென்ஷன் பண்ணது தான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 54 அப்படிங்கிறது வந்து எனக்கு 10 மெகாஹெட்ஸ் வரைக்கும் வரும். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கு அடுத்தது இதில் வந்து இன்னும் அப்டேட்டட் வெர்ஷனாக வந்து 54 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதால் வந்து 2.6 மெகாஹெட்ஸ் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஒர்க் பண்ண முடியும். பட் இது வந்து 10 மெகாஹெட்ஸ் வரைக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இதில் NMOS டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? எங்கே மேம் இங்கே டெக்னாலஜி CMOS PMOSலாம் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. அந்த ஐசி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்கல்ல, இப்போ இவ்வளோ நடக்கக்கூடிய ப்ராசஸை ஒரு ஐசியாக ஒரு அவுட்புட்டாக கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு நம்ம படிப்போம். ஓகேங்களா? CMOS டெக்னாலஜியில் படிப்போம். அதில் NMOS PMOSனு இருக்கும். அப்போ 53யை ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடியதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டெக்னாலஜி NMOS டெக்னாலஜி. இது வந்து என்ன அப்படின்னா ஹைப்ரிட் HMOS. ஸோ ரெண்டுமே வரும், NMOS PMOS ரெண்டுமே வரும். எதில் அப்படின்னா எனக்கு 54ல். ஓகேங்களா? அதே மாதிரி முக்கியமான கம்பேரிசன் சொல்கிறேன், கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்பேர் பண்ணி தான் கேட்கணுங்கிறது கிடையாது. ரீட் பேக் கமாண்ட். ஓகேவா? இது ஒரு கமாண்ட். ஓகேவா? இந்த கமாண்ட் 8253ல் கிடையாது. பட் ஆனால் 54ல் இந்த கமாண்ட் உண்டு, ரீட் பேக் கமாண்ட். அதாவது என்னன்னா ஒன்ஸ் ரீட் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து என்ன அப்படின்னா ரீட் பண்ணத்துக்கூடிய மறுபடியும் ரீட் பண்ணுறதுக்கான இது வந்து இதில் கிடையாது. 53ல் ரீட் பண்ண முடியாது. ஓகேவா? பட் 54ல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீட் பேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து டிஃப்ரென்ஸாக தான் கேட்கணுங்கிறது கிடையாது. எப்படி கேட்பாங்கன்னா 53ல் இல்லாத கமாண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி 4 கமாண்ட் கொடுத்தாங்கன்னா அதில் என்ன கமாண்ட் வரும், ரீட் பேக் கமாண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வரும். இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கவுண்டர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொன்னல, இதில் 8253ல் அட் அ டைமில் ரீட் அண்ட் ரைட்டை வந்து என்ன அப்படின்னா ஒரே கவுண்டர் ரீட் அண்ட் ரைட் வந்து இடையில வந்து பண்ண முடியாது. ஓகேவா? பட் 54ல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் 54. ஸோ இதால் பண்ண முடியாதது என்னங்கிறத 54ல் மேக் பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தனா 53ஆல் முடியாத விஷயம் என்ன அப்படின்னா ரீட் பேக் கமாண்ட் அப்படிங்கிறது அதில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு கவுண்டரால் அட் அ டைமில் ரீட் அண்ட் ரைட்டை, அதாவது அதாவது இன்டர்லீவிங் பீரியடில் வந்து அதில் ரீட் ரைட் ரெண்டையுமே பண்ண முடியாது. பட் 54ல் பண்ணலாம். புரியுதுங்களாமா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 54க்குள்ள டிஃப்ரென்ஸு. 54ஏ உன்னோட சிலபஸில் இல்லை, கொஷின் கேட்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்ன படித்து வச்சுருக்கணும், 53ல் என்ன இல்லைங்கிற ட்ராபேக்கையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ். ஓகே, ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா அதாவது அட்வான்டேஜ் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா ஃபீச்சர்ஸில் வரும். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க,
ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது 16 பிட் டவுன் கவுண்டர்ஸ். ஓகே, தென் அதே மாதிரி இது ஹேண்டில் பண்ணக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரம் டிசிலேருந்து, அதாவது ஒன்றும் இல்லை ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3 கவுண்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக கவுண்டருங்கிறோம்ல, அது என்ன 3 கவுண்டர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பைனரி ஆர் பிசிடி கவுண்டர். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராமிங் கவுண்டர், அங்கே உள்ள ப்ரோக்ராமிங் பண்ணிக்கக்கூடிய கவுண்டரோட நேம் கூட கேட்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எழுதுறது புரியலன்னு சொன்னதுனால உங்களுக்கு நான் டேட்டாஸ் மாதிரியே கொடுத்துருக்குறேன் நான். ஸோ அதனால் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை டைம் இல்லைனா கூட இந்த வீடியோஸை கூட ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட போதும், பாஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், ரீட்பேக் கமாண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா 5.4ல் அலோவ் பண்ணலாம், இதில் அலோவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 8279. ஓகே, 8279 வந்து உங்களோட சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோக்ராமபிள் கீபோர்ட் அண்ட் டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ். இது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே தேவையில்லை. 8279 ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லை, நீ கீழே கீபோர்டில் வந்து என்னது ஹேன்னு டைப் பண்ணுறேன்னா உனக்கு டிஸ்பிளேயில் வருது தெரியுமா? அதுக்கு யார் காரணம்? இந்த 8279 தான் காரணம். என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இந்த 5 ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸர். ஏன்னா உனக்கே தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணே தேவையில்ல, அடித்த உடனே டக்குன்னு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீபோர்டில் தட்டின உடனே எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளேயில் வருது. அப்போ அங்கே என்னது லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டு, ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? எனக்கு புரியல அப்படின்னாலும் இந்த வேர்டை பார்த்து வச்சுக்கோ. 8279 இது கண்டிப்பாக கேட்பாங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்குது பாரு, லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் ஃபஸ்ட் இன். அப்போ அது கொஷின் எப்படி போட்டு கேட்பாங்கன்னா இதில் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகுது, இல்லைனா எந்த க்யூவில் போகுது. ஸோ எது கேட்டாலுமே உனக்கு என்ன தான் ஆன்சர் வரும், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் தான் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இதுவும் ஐசி தான். ஐசின்னாலே வந்து என்னது, ஐசிங்கிறது வந்து ஒரு சம் பின்ஸ் வச்சு டிசைன் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் டிவைஸு. ஓகேவா? இது எதுக்கும் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு கீபோர்டுக்கும் டிஸ்பிளேயையும் இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் தான் வந்து என்ன அப்படின்னா 8279. இது எல்லாத்துலேயுமே இருக்கும். எதுலனா 85, 86, 88 எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேவா? இதில் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா இதில் எத்தனை கீ இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் கூட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 64 கீ இருக்கும். ஏமா மற்றதுலாம் கீ சொல்லலை, இதில் மட்டும் ஏன் பர்டிகுலராக சொல்லியிருக்கீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னது, கீபோர்டு பார்த்துட்ருக்குறோம். கீபோர்டில் கீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? அந்த கீயை வந்து என்னென்னா இந்த கீபோர்டில் எத்தனை கீ இருக்குன்னா மேக்ஸிமம் 64 கீ இருக்கும். ஓகேவா? அந்த 64 கீயும் எது கூட எனக்கு இன்டர்ஃபேஸ் ஆகிருக்குன்னா டிஸ்பிளே டிவைஸோட இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கும். ஓகே, ஆனால் அது என்ன அப்படின்னா சிபியோட எனக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதாவது சிபியோட கனெக்ட் ஆகி தான் எனக்கு டிஸ்பிளே டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னா நீ இப்போ ஹேன்னு கொடுக்குற விட்ரு, இப்போ 12 + 3 13 கொடுக்குறேன், எனக்கு ஆட் ஆகி என்ன வருது 25ங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் சிபியோட கனெக்ட் ஆகிருந்தால் தான் இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்க முடியும். இல்லை சரி மேம், அப்போ ஆப்ரேஷனுக்கு மட்டும் தான் அது இன்டர்ஃபேஸ். அப்படி கிடையாதுப்பா. இப்போ நீ ஹேன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கீபோர்டில் ஹேன்னு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் டிஸ்பிளேலையும் எனக்கு ஹேன்னு வருது. ஆனால் இடையில சிபி என்ன பண்ணும், அதுக்கு ஏன்னா உள்ளே போகும்போதே இன்புட்லேருந்து உள்ளே போகும்போதே எனக்கு எப்படி போகும், 0s and 1s போகும். அப்போ ஏடிசிடிஎஸ்சி மூலமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி தான் எனக்கு ஃபைனலாக வரும். ஓகேவா? எல்லா இன்டர்ஃபேஸுமே சிபியோட இன்டர் கனெக்ட் ஆகி தான் எனக்கு அதர் டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 8279 அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து கீபோர்டோட டிஸ்பிளே டிவைஸை கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இதுதான் எனக்கு 8279. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ் வந்து என்னது, அதாவது என்ன இது ஆக்சுவலாக இது எந்த மோடு, கீபோர்டு அப்படிங்கும் போது இது எந்த மோடு அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு புரியலனாலும் கீபோர்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனாலே அது கீபோர்டு மோடு. இந்த சென்சார் எதுக்கு அப்படின்னா இப்போ கீபோர்டில் எந்த பின்னு வந்து இப்போ நீ க்யூன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பின்னோட சென்சார் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவேட்டில் இருக்கும். அப்படின்னா என்னது, அந்த பின்னுக்குரிய இன்புட் மட்டும் தான் உள்ளே போகும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா சென்சார் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட்டோடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா எல்லா இதுலேயுமே மோஸ்ட் ப்ராபப்ளி இது டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது இல்லைனா நம்ம என்ன பண்ணவே முடியாது. ஏன்னா தான் உள்ள அவுட்புட் வந்தாலும் எனக்கு வெளியில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த ஐசி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு 8279.
ஓகே. தென் அதுக்கு அடுத்தது உன்னோட சிலபஸில் வந்து 8257 இருக்குப்பா. 8257 தான் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே முடிச்சாச்சுல்ல. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஏஆர்எம் அண்டு பிஐசி அப்படின்னு இருக்கு. ஓகே. அப்போது அதுக்கு முன்னாடி அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எம்படட் ப்ராசஸர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நான் மென்ஷன் பண்ணலை, ஓகேவா. பட் உன்னோட சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கிறதுனால ஃபுல்லாகவே எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் வந்து உனக்கு எம்படட் ப்ராசஸர். ஓகேவா. இதுவும் ஒரு சின்ன டாபிக் தான். எம்படட் ப்ராசஸர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உன்னோட ப்ராசஸரு, கண்ட்ரோலர், இது வரைக்கும் நான் சொன்னேன் தெரியுமா, மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைஸு, சிபியு, ப்ராசஸர், கண்ட்ரோலர் எல்லாரையும் எனக்கு ஒன்று சேர்க்கறதுக்கு பேர் தான் எம்படட் ப்ராசஸர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஓகே. நிறைய இருக்குது. ஆனால் உன்னோட சிலபஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஆர்எம்மும் பிஐசின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரோக்ராமபிள் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலரு தென் ஏஆர்எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏஆர்எம் அப்படிங்கிறது இட்ஸ் ஏ ப்ராசஸர். ஓகேவா. இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 32 பிட்டு தான்ப்பா. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 32 பிட்டு ஏஆர்எம் ப்ராசஸர்னு இருக்குது. ஓகே. ஸோ இது ஏன் இதை 32 பிட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதோட ஆப்ரேஷன் வந்து 32 பிட் ஆப்ரேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் 32 பிட்டு ப்ராசஸர். ஓகேவா. ஸோ அது எந்த மோடுன்னு கேட்பாங்க. கண்ணை மூடிட்டு நீ என்ன எழுதிடலாம், ஏஆர்எம் மோடில் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரே இருக்குது, ஸோ இது என்னமாம் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ராசஸர் அது ப்ராசஸ் பண்ணும், கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ப்ராசஸ் வித் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா. ஸோ அப்போ அது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா விதத்துலையுமே எனக்கு என்னது ப்ளஸ்ஸு. ஓகேவா. அப்படி பார்த்தோன்னா மெயின் அட்வான்டேஜ் வந்து எனக்கு பவர் எஃபிஷியன்சி. ஓகேவா. பவர் எஃபிஷியன்சியும் இன்னொன்று அங்கே நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சடனாகவே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ன நடந்துட்டுருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். ப்ராசஸர் கண்ட்ரோலில் தெரியும், பட் இருந்தாலும் எம்படட் ப்ராசஸரில் இதையே நான் டிசைன் பண்ணியிருக்கேன், இதுக்கான ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். மெயின் விஷயம் வந்து எஃபிஷியன்சி தான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ எம்படட் ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு எஃபிஷியன்சிக்காக ப்ராசஸரையும் கண்ட்ரோலரையும் உனக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறது தான். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது வந்து பிஐசி அப்படின்னா பிஐசி அப்படிங்கிறது வந்து 8259. ஆக்சுவலாக இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு இருந்தேன். என்னென்னா இதையும் 8279ஐயும் 59ஐயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே. 79 அப்படிங்கிறது நான் ஏற்கனவே அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், மேட்ச் தி ஃபாலோயிங்கில் நிறைய நேம் வச்சு இந்த மாதிரி நிறைய ஐசி வச்சு கம்பேர் பண்ணி கேட்பாங்க அப்படின்ட்டு. அப்போ 8279 அப்படிங்கிறது எனக்கு என்னது, கீபோர்ட் டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் தான் 79. ஓகேவா. 59 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் கண்ட்ரோலர். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல நேமில் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா எனக்கு 59 இருக்கட்டும், ஓகே, இல்லை ஏஆர்எம் இல்லைனா பிஐசி ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா எனக்கு எம்படட் ப்ராசஸராக எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் கண்ட்ரோலர் அப்படின்னா எனக்கு இந்த இன்டரப்ட் ரிலேட்டடான இதில் வந்து எனக்கு இந்த பிஐசி ஒர்க் ஆகும். ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு சிலபஸில் வந்து பிஐசி பேசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால, ஏன்னா பிஐசிங்கிறது ரொம்ப பெரிய டாபிக்மா. ஓகேங்களா. ஏன்னா இருக்கிற ஃபங்க்ஷனில் பிஐசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனால் உங்களுக்கு ஜஸ்ட்டு பேசிக்ஸ் மட்டும் கேட்டிருக்கிறதுனால ஜஸ்ட்டு என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்கூடியது வந்து இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் நீங்கள் போய் சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பிஐசியை மட்டும். ஓகேங்களா. ஏன்னா சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா பிஐசி மைக்ரோ கண்ட்ரோலர்னு தான் சொல்லுவாங்க. ஓகே.
ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஜென்ரலாக எம்படட் ப்ராசஸர்னால் என்னங்கிறத மட்டும் ஜென்ரலாக நான் சொல்லிட்டேன். நான் எம்படடுங்கிறது எல்லாமே இருக்கும். ரியல் டைம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், உனக்கு என்னென்ன வரும்னா நம்ம இது எல்லாத்துலேயுமே வரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எம்படட் சிஸ்டம்ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ரியல் டைம் அப்ளிகேஷன் தான். இதுக்கு முன்னாடி உள்ள கேட்ஸ் இது எல்லாமே ரொம்ப பேசிக்காக நம்ம படித்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா VLSI எம்படட் தான் நமக்கு இப்போ டிவைசஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த எம்படட் ப்ராசஸர் வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துலேயுமே எனக்கு இருக்கும். ஓகே. அப்போ இதில் எம்படட் ப்ராசஸரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே இருக்கும். ப்ராசஸரும் இருக்கும், கண்ட்ரோலரும் இருக்கும், மெமரி, டைமரு, கவுண்டர் எல்லாமே, இன்டர்ஃபேஸ் எல்லாமே எனக்கு இருக்கும். புரியுதுங்களாப்பா? ஸோ இவ்வளோதாம்மா, முடிச்சாச்சு. உனக்கு வேணும்னா இன்னுமே இன்டெப்த்தாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாப்பா இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஓரளவு நம்ம கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஆமாம். ஓகே. ஸோ அதனால் ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா எனக்கு 8651 அதையுமே நான் ஒரு வீடியோவில் முடிச்சிட்டேன் அப்படின்னா டிஜிட்டல் ப்ராசஸர் ஓவர். உங்களுக்கு PIC பர்டிகுலராக வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது குட்டி மைக்ரோ கண்ட்ரோலாக இருக்கிறது தான் எனக்கு PIC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. குட்டி மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய பெரிய ரேஞ்சுக்குரிய டாஸ்கெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக கம்ப்ளீட் பண்ணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோடய PICயோட ஒர்க்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்துக்கோங்க. தென் அதுக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா ப்ராசஸர் ஓவர். ப்ரோக்ராமிங் மட்டும் ஒன்று இருக்குமா, லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோ. ஏன்னா ப்ரோக்ராமிங் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் பேசிக் ப்ரோக்ராமிங்காக மட்டும் எடுத்துடுறேன் நான். ஓகேவா? தேங்க்யூ. அம்மா அதே மாதிரி ஒரு விஷயம், ஷார்ட்ஸ் எதை பார்க்குறீங்களோ இல்லை வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸை வந்து கம்பல்சரி பார்த்துக்கோ. ஏன் அப்படின்னா உனக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.